உசிலம்பட்டி தொகுதியில ஐயப்பன் வெற்றி பெறுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத விட யாரோட வெற்றியை தடுக்க போறார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அதிமுக திமுக இரண்டுமே ஆண்ட கட்சிகள் தான். எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்கன்னா நாங்க அந்த சாதனை சொல்லியிருக்கோம் இந்த சாதனை சொல்லியிருக்கோம் அப்படி சொல்லி மேம்போக்கா ஒவ்வொரு மேடைகள்லையும் பேசுவாங்க. பிரச்சார வாகனங்கள்ல மக்கள் சந்திக்கும் போதும் பேசுவாங்க. ஆனா கடைசி 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் கிழமை வேற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அரசியலை நல்லா புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அந்த அரசியல் கட்சிகளோடு பயணிச்சவங்களுக்கு தான் தெரியும். கடைசி 2 நாட்கள் அவங்க செய்த சாதனைகளை கேட்டு யாருமே ஓட்டு கேட்க மாட்டாங்க. ஒரு வாக்காளர் லிஸ்ட் எடுப்பாங்க. அதில் யார் யார் பேர் நமக்கான ஒரு வாக்குகள் எங்கெங்கெல்லாம் தான் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. டிக் அடிப்பாங்க, பணத்தை கொடுப்பாங்க, வாக்குகளை வாங்குவாங்க. இன்னைக்கும் பல இடங்கள்ல அதிமுக காரங்களும் காசு கொடுக்குறாங்க, திமுக காரங்களும் காசு கொடுக்குறாங்க. அவங்க இருவருமே தமிழ்நாட்டை ஆண்டாலுமே காசுகளை நம்பி தான் இன்னைக்கு அவங்களுடைய அரசியலே இருக்குது. அதிமுக வெற்றி பெறதா இருந்தாலும் திமுக வெற்றி பெறதா இருந்தாலும் முதல்ல பணம் தேவை. பணத்தை கொடுத்து தான் வாக்குகளையும் இன்னைக்கு சேகரிக்கிறாங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வாகனத்தை சோதனையிட்டேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாகனத்தை சோதனையிட்டேன், சீமான் அவர்களுடைய வாகனத்தை நான் சோதனையிட்டேன் அப்படின்னு அவங்க தன்னை ஒரு பெருசாக காட்டிக்கிறாங்களே தவிர பணம் கொண்டு போகிற வண்டிகளை அங்கங்கே பிடிக்கிறாங்க. ஆனாலும் தரமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. வாக்குக்கு காசு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை தேர்தல் ஆணையத்தினால தடுக்கவே முடியாது. தனி ஒரு மனுஷன் திருந்தினாதான். தன்னுடைய ஜனநாயக உரிமையை காசுக்காக விற்கிறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இல்லை. பெரும்பாலும் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. காசை நம்பி தான் அதிமுக திமுக அதை சார்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னைக்கு உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தளவுல ஐயப்பன் யாருக்கும் காசு கொடுக்கல. தனிச்சு களத்துல நிக்கிறார். எப்படி தனிச்சு களத்துல நிக்கிறார் அப்படின்னா அதிமுக திமுக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி இப்படி 4 கட்சிகளும் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல பிரச்சாரத்தை கொண்டு போனாலும் திருமதி சசிகலா அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஐயப்பன் அவர்கள் உசிலம்பட்டி தொகுதியில பம்பரமா சுற்றுறார். தேர்தல் பிரச்சாரத்தை பயங்கரமா கொண்டு போறார். கட்சிகள் எப்படி தேர்தல் பிரச்சாரங்களை கொண்டு போகுமோ அதே மாதிரி கொண்டு போறாரு. ஏற்கனவே அவர் எம்எல்ஏவாக இருந்ததுனால அந்த தொகுதியில மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்குது. அவர் சொன்னதை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. இதே சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து பல்வேறு வகையான மக்கள் நல பணிகள் எல்லாமே அவர் செஞ்சிருக்கிறாரு. அதனால அவருக்கு உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தளவுல கொஞ்சம் பெயர் இருக்குது. அதிமுக திமுக அப்படிங்கிறது கட்டமைப்புகள் கொண்ட கட்சிகள் தான். பூத்துகளில் முகவர்களை உட்காரக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்திய கட்சிகளை அதற்கு ஈக்குவலா இன்னைக்கு உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தளவுல ஐயப்பன் எல்லா இடங்கள்லையும் பூத் முகவர்களை போட்டுட்டார். 23ஆம் தேதி எலெக்ஷன். அந்த ஓட்டு போடும்போது நம்ம தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி இருக்கார். அதிமுக சார்பில் இன்னைக்கு ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து அதிமுக போய் இணைஞ்சு அங்கே போய் சீட்டை வாங்கிட்டு திரும்ப களத்தில் நிற்கிறார். மகேந்திரன் நினைக்கிறேன் அவர் களத்தில் நிற்கிறாரு. திமுக சார்பில் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. அதிமுகவோடு பவர் பிளாக் கூட்டணி வச்சாலும் திமுகவோடு பவர் பிளாக் கூட்டணி வச்சாலும் உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா அது பவர் பிளாக்கு தான் ஒதுக்குவாங்க. வேற கட்சிகளுக்கு ஒதுக்கவே மாட்டாங்க. பவர் பிளாக்குக்கும் காங்கிரஸுக்கும் 7ஆம் பொருத்தம். இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறவங்க யாரு அப்படின்னா உதயசூரிய சின்னத்துக்காக ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் காங்கிரஸுக்கு அங்கே ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்குன்னு அங்கே தனி செல்வாக்குங்கிறது கிடையாது. 2021 கதிரவன் போட்டியிட்டார் பவர் பிளாக் சார்பாக. அவர் 2வது இடம் தான் வாங்கினாரு. இன்னைக்கு பவர் பிளாக்கு அந்த இடம் ஒதுக்காதனால மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியிலையும் இருக்கிறாங்க. அதிமுக போட்டி போடுது, அதிமுக வெற்றி பெற்றுமா அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து இப்போ விலகி போனவர் அதிமுக சீட்டு வாங்கி இங்கே களத்தில் நிற்கிறாரு. கூட இருந்தவங்களுக்கே அவர் நம்பிக்கையா இல்லாம இங்கிருந்து ஓடி போனவருக்கு சீட்டை கொடுத்து களத்துல நிப்பாட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு நாங்க வாக்களிக்கணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலும் மக்கள் பேசுறாங்க.
ஃபார்வர்ட் பிளாக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே இந்த தேர்தலில் ஐயப்பனுக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க. இதுல களத்துல முருகன்ஜி வேற இறங்கி இருக்கிறார். ஒரு முக்குளத்தூர் மக்கள்ல முக்கியமானவர், ஒரு சமுதாயத்துக்காக பேசக்கூடியவர், சமுதாய மக்களுக்காக பாடுபடக்கூடியவர், சமுதாய மக்களுக்காக குரலை வந்து ஓங்கி ஒலிக்கக்கூடிய முருகன்ஜி வந்து இன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக்கை வந்து அதிமுக ஒரு இடத்துல கூட நிற்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கிருச்சு. அதனால திருமங்கலம் தொகுதியில் ஆர்பி உதயகுமாரை தோக்கடிக்குன்னு சொல்லி களம் இறங்கின முருகன்ஜி அங்கே ஃபார்வர்ட் பிளாக் நிற்காத சூழ்நிலையில அந்த வாக்குகள் எல்லாம் ஐயப்பன் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுக மிகப்பெரிய ஒரு பலமா நம்புறது என்ன அப்படின்னா கூட்டணி கட்சியினுடைய பலம் தான். கூட்டணி கட்சிகள் வாக்களிச்சா அந்த இடம் வெற்றி பெற்றும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. திமுக நின்றிருந்தா கூட ஓரளவு மக்கள் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த முறை காங்கிரஸ் நிற்கிறதுனால காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. கூட்டணி கட்சிகள் அந்த காங்கிரஸ் நிற்குதேன்னு சொல்லி ஓட்டு போட்டால் தான் அவர் கொஞ்சம் களத்தில் வந்து நிற்பார். ஆனால் இப்போ காங்கிரஸுக்கு ஓட்டு போடணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குல்ல. இப்போ திமுகவில் இருக்கிறவங்களே பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க, எதுக்கு நம்ம காங்கிரஸுக்கு வந்து ஓட்டு போடணும்? ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அந்த தொகுதி உடன்பாடுலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. இந்த முறை காங்கிரஸை இங்கே தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவில் இருக்கிறவங்க பல பேரும் வந்து பேசுவதாக தகவல். அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு காங்கிரஸ்க்கு விழக்கூடிய திமுகவினுடைய வாக்குகள் இன்னைக்கு ஐயப்பனுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மகேந்திரன் வந்து அதிமுக சார்பில் நிற்காரு அப்படின்னா அங்கே உசிலம்பட்டி ஐயப்பன் நிற்கிறது அவருக்கு மிகப்பெரிய அடிதான். திருமதி சசிகலா அவர்கள் களத்தில் இறங்கி அவங்க பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. அவர் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாம் எங்கே வரும் அப்படின்னா ஐயப்பனுக்கு தான் வரும். கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் கூடவே இருந்து ஓபிஎஸ்க்கு ரொம்ப விசுவாசமா இருந்தவர், திமுகவோட போய் ஓபிஎஸோடய போய் இணைஞ்சவர். கடைசியில போடிநாயக்கனூர் தொகுதி மட்டும் ஓபிஎஸ் வாங்கிக்கிட்டாரு. தன்னை நம்பி கடைசி வரைக்கும் இருந்த ஐயப்பனுக்கு எதுவுமே செய்யல. அந்த உசிலம்பட்டி தொகுதியை கூட அவரால் வந்து வாங்கி கொடுக்க முடியல. இதனால ஓபிஎஸ் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு வாக்குகள் வந்து சேரும். இப்படி 4 வகைகளையும் வந்து ஐயப்பனுக்கு வாக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் காங்கிரஸுக்கு நாம ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லி திமுகவின் வாக்குகளும், மகேந்திரனுக்கு எதுக்கு நம்ம வாக்களிக்கணும், இவங்க வந்து பெரும்பாலும் வந்து முக்குளத்தூர் அதிகமாக இருக்கிறதுனால மகேந்திரன் நமக்கு தேவையில்லை, சசிகலா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்குகளும், இது ஃபார்வர்ட் பிளாக்கு விழுவக்கூடிய அந்த வாக்குகளும், இப்படி பல முனைகளில் இருந்தும் வந்து வாக்குகள் வந்து வர்றதுனால ஐயப்பனுடைய வெற்றி எளிதா இருக்கும் அப்படின்னு வந்து அங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. ஆனா அதிமுக திமுக அப்படிங்கிறது பலம் பொருந்திய கட்சி, அதை ஈஸியா நம்ம குறைத்து மதிப்பிடவே முடியாது. இரட்டை இலை சின்னத்துக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு கொடுத்தாலும் கூட்டணி கட்சியினுடைய செல்வாக்குன்னு ஒன்று இருக்கு. அப்ப உசிலம்பட்டியை பொறுத்த அளவுல அதிமுக ஃபார்வர்ட் பிளாக் 2 கட்சிகளுக்கு தான் செல்வாக்கு வந்து அதிகமா இருக்கும். இப்போ 2021 சட்டசபை தேர்தலோட ஐயப்பன் தான் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றாரு. 2வது இடத்துக்கு வந்த கதிரவன் வந்து ஃபார்வர்ட் பிளாக்ல வந்து போட்டியிட்டவர் தான். அப்படி இருக்கும்போது இந்த முறை ஐயப்பன் அவர்கள் உசிலம்பட்டி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. களம் வந்து அவருக்கு சாதகமா இருக்கு. இப்ப மக்களும் வந்து ஐயப்பனுக்கு வாக்களிக்க வந்து தயாராயிட்டாங்க. அதிமுக திமுக தேர்தல் களத்துல இருந்தாலும் இதை போட்டியா நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து மும்முனை போட்டி தான். யாரையும் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது, மும்முனை போட்டி தான். இருந்தாலும் உசிலம்பட்டி ஐயப்பன் ஓரளவு அவர் வாக்குகள் அதிகமாக வாங்கி முன்னேறுவதற்கான வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய தகவல். நன்றி, வணக்கம்.